வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரையும் கேட்க வெட்கப்பட்டீர். ஏற்கனவே கர்த்தரை குறித்து சொல்லியிருக்காங்க, கர்த்தருடைய கரத்தை குறித்து சொல்லியிருக்காங்க. கர்த்தர் எங்களை பாதுகாப்பார், அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார், அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் ஐயா நீங்க கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வெட்கப்பட்டிருந்தாங்க. ஆனா கேட்க வெட்கப்படுறான். தேவாலயத்துக்கு தேவையானதை கேட்டான், ஆனால் தங்களுக்கு தேவையான பாதுகாப்பை அவன் கேட்கல. கேட்க வைக்கப்படுற கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லி இருந்தோம். அவருடைய கரம் எங்கள் மேல் நன்மையாக இருக்கிறது, அவரை தேடுகிற எங்கள் மேல் நன்மையாக இருக்குது, தேடாதவங்க மேலதான் கோபம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி இருந்தோம். சொல்லிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு, கர்த்தர் எங்களை வாழ வைப்பார், எங்கள் தேவைகளை சந்திப்பார்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேன் அப்படி கேட்கிற எண்ணற்ற கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கடன் கேட்க வெட்கப்படணும். நம்ம கடன் கேட்க கடன் வாங்க வெட்கப்படணும். மனுஷங்கிட்ட போய் கை நீட்ட நாம வெட்கப்படணும். நம்ம தேவன் நமக்கு தர மாட்டாரா? நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? மனிதர்களிடத்துல கேட்க நாம வெட்கப்படணும். எதையும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் சொல்லு. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி நம்ம ஏன் அவர்கிட்ட கேட்டு வாங்க கூடாது? பாருங்க, அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன செய்வார்னா, தர்றதுக்கு முன்னாடி நீ உன்னை சரிப்படுத்தும் பாரு, உன்னை திருத்தும் பாரு, உன் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வா, உன் ஒழுக்கக்கேடுகளை விட்டு வெளியே வா, உன் அவிசுவாசத்தை விட்டு வெளியே வா. இதுக்கெல்லாம் மக்கள் என்ன செய்யறது? மறுக்கிறது. அதனால போய் ஈஸியா கடன் கேட்கறாங்க. நான் நிறைய பேர் அப்படி பார்த்துட்டேன். ஈஸியா கடன் கேட்பாங்க, அப்புறம் கொடுக்கவும் மாட்டாங்க. பாருங்க, கடன் கேட்கறதே தப்பு, அதுல கொடுக்காம இருக்கிறது துன்மார்க்கன். துன்மார்க்கன் தான் கடன் வாங்கி செலுத்தாமல் போற, அவன் மேல சாபம் தான் இருக்கும். கடனை வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்தாதவர்கள் மேல், துன்மார்க்கன் மேல என்ன சாபம் இருக்குமோ அத்தனை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளை எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஈஸியா கேட்பாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க, திரும்ப கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா திரும்ப திரும்ப வெட்கப்படாதவர்கள், அவர்கள் கடன் கேட்க வெட்கப்படாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. தேவ பிள்ளைகள் கடன் கேட்க கூடாது. சபையில பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம், கடன் கேட்க கூடாது. எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்டா அவங்க கொஞ்சம் டேஞ்சர். அல்லேலூயா. சிலர் நேரடியா கேட்பாங்க, சிலர் மறைமுகமா கேட்பாங்க. சிலருடைய ஆசீர்வாத குறைச்சலுக்கு அது காரணமா இருக்கிறது. கூச்சம் இல்லாம இருக்காங்க, வெட்கம் இல்லாம இருக்கிறாங்க. வெட்கப்பட்டேன் என்று அவர் சொல்றார். நம்ம யார்கிட்டையும் கையை நீட்டுறதுக்கு வெட்கப்படணும். அப்படி நம்ம மனுஷங்கிட்ட கை நீட்டி வாழக்கூடாது. அதுக்கு என்ன ஒண்ணு செய்யலாம்? எஸ்ரா என்ன செய்தா? தேவனிடத்திலே தாழ்த்தவும் சகாயம் தேடவும், என்ன எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருளுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறுறான், உபவாசித்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அவரிடத்துல நம்ம தாழ்த்தி அவரிடத்துல நம்ம உதவி கேட்கும் போது தகப்பன் நல்லா செய்வார். ஆமென். அல்லேலூயா.